யாருடி நீ? கேக்குறல்ல, யாருடி நீ? உன்னோட பிளான் தான் என்னன்னு சொல்லு. எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? ரிஷப், கேக்குறல்ல, யாருடி நீ? அங்க இருந்து போய்டலாம். யாருமே இல்ல. அங்க யாரும் இல்ல. விடுங்கடா. டீ புடிச்சிட்டு முதல்ல அங்க இருந்து வா போலாம். வா போலாம். போ ரிஷப். ரிஷப், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு பிடிக்கலனா அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்தை பண்ண? எதுக்கு உன்னை நீயே எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிற? நீ ஆர்மி உண்மையா நேசிச்ச, அதனால தான் ஆர்மில சேர்ந்த. உனக்கு ரீமாவும் பிடிக்கும், அதனால தான் நீ அவ மேலே உயிரை வச்சிருந்த. நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்த. அப்ப நீ ஏன் கொடுத்த வாக்க மீறின? சொல்லு. ஏய், என்னோட தம்பியோட வாழ்க்கைக்காக அப்படி நான் பண்ணேன்டா. அதனால தான் அவளை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணேன். அந்த பொண்ணு இருக்காள, அவ எங்க இருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, என்ன பிளான், என் வீட்டுல என்னடா பண்றா அவ? எங்க அப்பா, என் கல்யாணமே நடந்து முடிஞ்சு போச்சு, எங்க அப்பா இது வரைக்கும் வரல. நீங்க யாராவது பாத்தீங்களா அவரை? அப்புறம் நான் காதலிக்கிற பொண்ணு ரீமா இருக்கா, அவங்க அப்பாவும் காணடா, எங்க அப்பாவும் காண, எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க 2 பேரோட அப்பாக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முக்கிய காரணம் அந்த பொண்ணு சாரதா தான்டா. நான் இவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு நாடகம் போடுறேன்னு மட்டும் நீ பாரு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, இப்ப அவ யாரு என்னன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். எங்க இருந்து வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன்டா. ரீமா நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்லடா. என் காதலி நான் இன்னைக்கு தியாகம் பண்ணிட்டேன். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால இன்னைக்கு. இனிமேல் என்ன நானே மன்னிச்சுக்க முடியாதுடா. சாரதா, இந்த பக்கம் திரும்ப, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா? பொழுது விடியறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். பொழுது விடிஞ்சு சூரிய கதிர் இது மேல பட்டா நீ பழையபடி ஆயிடுவ. அக்கா, இதெல்லாம் எப்படி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா அவன் என்ன தொட முயற்சி பண்ணான்னா, அவன் என்ன காதலிக்கிறேன்னு மண்டபத்துல சொன்னான்ல, அவனோட தம்பியை என்னால சமாளிக்க முடியும். ஏன்னா அவன் தம்பி ஒரு அப்பாவி. ஆனா நான் கல்யாணம் பண்ணது ரிஷப். இந்த ரிஷப் ரொம்ப விவரமானவன். அவன் கிட்ட இருந்து என்ன நான் எப்படி காப்பாத்துவேன்? சேஷநாகினியோட கடமைகள் எல்லாத்தையும் என்னால நிறைவேற்ற முடியுமான்னு எனக்கு தெரியலக்கா. அசுரர்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த முடியுமா? சாரதா, சேஷநாகினியாக நீ விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த சிவபெருமான் உன்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா அசுரர்களையும் அழிக்கிற சக்தி உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ரிஷப்க்கு எப்பவும் சந்தேகம் வரக்கூடாது. உன்னோட உண்மையான வடிவம் ரிஷப் முன்னாடி எப்பவும் வரக்கூடாது. நீ ரிஷப சமாளி. நான் போய் இன்னும் சாகாம இருக்க அந்த லலித் கதையை முடிச்சிட்டு வரேன். ஆமா, என்ன இது? அது காயம் பட்டுச்சு. அப்படியா? எப்படி? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா ரூமுக்கு தானே வர, அப்புறம் எப்படி? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது அது நான் எனக்கு அது வந்து. உனக்கு என்ன? சொல்லு சாரதா, சொல்லு. சாரதா, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? இவன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்றான்.
ஆனா என்னால அதை நம்பவே முடியல. ஒருவேளை இவன் என்ன உண்மையிலேயே காதலிச்சு என்ன அடைய விரும்பினானா, இல்ல ஒருவேளை என்ன சந்தேகப்படுறானா? எதுவா இருந்தாலும் இவனை என்னால ஏமாத்த முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சாகணும். இவன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும். சொல்லு சாரதா, சொல்லு. சார், என் கை எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கும் தான் ரொம்ப வலிக்குது சாரதா. ஆனா உன்னோட வலியை பார்த்த பிறகு நான் உன்னை லவ் பண்றேன்ல ரொம்ப, அதுக்காக. ஆனா உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சுன்னு சொல்லலையே. ஒருவேளை எங்க அப்பாவை காப்பாத்த நீ காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன? ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட அப்படிதான் சொன்னா. எங்க அப்பாவை கொல்றதுக்காக யாரோ அவரை காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. சார், எங்க அப்பா எங்க சாரதா? எங்க சாரதா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் எங்கேயும் போகல. இங்க உங்க கூட தானே இருக்கேன். அப்ப இந்த காயம் உனக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளவு நேரம் நான் அங்க கீழே உங்க கூட தானே இருந்தேன். நமக்கு கல்யாணம் ஆச்சுல, நான் உங்க கூட மண்டபத்துல தானே இருந்தேன். அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போனேன். அங்க சிவராத்திரின்னு பூஜை பார்க்க போயிருந்தேன். உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? கரெக்டா தான் சொல்ற. நான் சில சமயங்கள் இப்படிதான். சரி, அதை விடு. இங்க பாரு, நம்ம ஹனிமூனுக்கான டெக்கரேஷன் செமையா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நோ? இந்த பூவெல்லாம் இது என்னோட ஃபேவரட் பூ, தெரியுமா உனக்கு? நான் எவ்வளோ மூட் அப்செட்டாக இருந்தாலும் இந்த பூவை ஒரு தடவை ஸ்மெல் பண்ணாலே போதும், என் மூடு ஃப்ரெஷ் ஆகிடும். எனக்கு வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நைட். அப்புறம் நான் இப்போ வந்துடுறேன், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு. ஓய், ரெடியா இரு. இவன் எங்க போறான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பி ஆகணும். சேஷ நாகினி கிட்ட ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு, நித்திரை விஷம். நீ ஒருவேளை எங்கேயாவது மாட்டிக்கிட்டனா, அப்ப இந்த விஷத்தை பயன்படுத்தி இதோட பாதிப்பால ஒருத்தரை தூங்க வைக்க முடியும். சதுர்த்தசி இரவோட கடைசி பொழுது இது. சிவப்பு நில ஒளி என் மேல படுது. என்னோட தோல் இப்ப மாற போகுது. இந்த லலித் எங்க போனா? நானும் சாரதாவும் இங்கதானே விட்டுட்டு போனோம். அவன் எப்படி போயிருப்பான்? இந்த பொண்ணு சாரதா, இவ ஒரு அப்பாவியா ரொம்ப அழகா நடிக்கிறா. ஆனா நான் இவ நாடகத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் தம்பி ரியாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பான். இவ என்ன மாயம் பண்ணனே தெரியல, என் தம்பி இவ மேல பைத்தியமா சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனோட கல்யாணத்தையே இவ கெடுத்துட்டா.
நான் இவளை சத்தியமா விட மாட்டேன். இவளுக்குள்ள என்னமோ ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, உனக்கு முதல்ல இருந்தே என்ன கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் யூ. எங்க எப்படி இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐ டோன்ட் கேர். ஆனா லவ் ஆயிடுச்சு. அப்புறம் நீ பார்த்தல்ல, என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்லி உனக்கு நான் எவ்வளோ காசெல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணேன். அப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாத்தையும் நீ காது கொடுத்து கேட்டல்ல, கரெக்டா? ஆனா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போறது யாருமே கேட்க போறதில்ல. அட நீ ஏன் இவ்வளோ அமைதியா இருக்க? நான் உன்னோட ஹஸ்பண்ட்மா. என்னாச்சு? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் சாரதா, ஒரு சின்ன டவுன்ல பிறந்து வளர்ந்த அழகான அமைதியான பொண்ணு தானே நீ. அப்ப நான் யார் தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்ட். உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ற ஹஸ்பண்ட். கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ? கீழே பார்த்தல நான் என்ன பண்ணேன்னு. என் கூட பிறந்த தம்பி கிட்ட நான் கண்டபடி சண்டை போட்டேன். நான் ரொம்ப வருஷமா லவ் பண்ண போனேன், அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக சாரதா, உனக்காக. ஆனா நீங்க சரி, அதை விடு. உனக்கு யார் மேலேயும் லவ் கிவ் எதுவுமே இல்லைல்ல. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்னேன். ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ணான். அப்புறம் அந்த மாதவனை நீயே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. ஓ, உன்னோட ஃப்ரெண்டு தானே அவன். ஓகே ஓகே. ஆனா பாரு, உன் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கு? நான் தான் வரணும்னு. நான் என்னை விட அதிகமாக உன்னை லவ் பண்றவன் இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லு? யாரா இருந்தாலும் என்கிட்ட தோத்து போயிடுவாங்க தெரியுமா? பாலா? எனக்கு இந்த பால்லாம் தேவையில்லம்மா. அது இல்ல, நீங்க ஆக்சுவலி இல்ல, இது சம்பிரதாயம் இல்ல. இன்னைக்கு ராத்திரி இப்படிதான். சம்பிரதாயமா? அப்ப கொடு, உனக்காக இதை குடிக்கிறேன். ஐயோ பரமேஸ்வரா, என் பாம்பு சட்டை அது இங்க இருக்கே. அத ரிஷப் பார்த்துட்டா என் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஒன் செகண்ட். இங்க வாயே, இங்க வா, உட்காரு. நீ ஒரு வேலை பண்ணு, நீ குடி. குடின்றல்ல. இல்ல, நான் எப்படி இத? ஏன்
குடின்றல்ல, நீ இந்த பாலையே ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு பால் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேம்மா. இங்க பாரு, நீ பால் ஏதோ கலந்துருக்கேன்லாம் நான் எதுவும் சொல்ல வரலம்மா. குடி, குடி. இங்க பாரு, இந்த பாலை இப்ப நீ குடிக்கலன்னா இந்த பால்ல நீ எதுமோ கலந்துருக்கேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பரவாயில்லையா? என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இந்த பால்ல நீ ஏதாவது கலந்துருந்தேன்னா உனக்கு என் மேல அன்பே இல்லைன்றதை நான் புரிஞ்சுப்பேன். தேவையில்லாம சண்டை போட்டதாயிடும். ஆனா அக்கா, ஒருவேளை இந்த நித்திர விஷத்தை வேற வழியே இல்லாம நான் குடிக்க வேண்டி அப்படி இருந்ததுன்னா நீ அதை குடிச்சிட்டனா அப்புறம் அது கண்டிப்பா உன்னையும் பாதிக்கும். குடி, குடின்றல்ல. இங்க பாரு, இப்ப நீயே இந்த பாலை குடிக்கலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பேன். பரவாயில்லையா? நல்லா இருக்காதுல்ல? அப்ப குடி. நான் இப்போ இந்த நித்திர விஷத்தை குடிச்சிட்டேன்னா எனக்கு நல்லா தூக்கம் வரும். இல்லனா எனக்குள்ள விஷம் இருக்கிற விஷயம் வெளியே என்ன யோசிக்கிற? தெரிஞ்சிடும். குடி. நீ எதுக்காக சிரிக்கிற? யார பார்த்து சிரிக்கிற? ஏன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. நீ பால் ஏதோ கலந்துட்டேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ என்னடா இப்படி சிரிக்கிற? பாலை குடிச்சிட்டு நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. அப்போ என்னன்னா என் உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லை தானே? இல்ல இல்ல. இப்போ இப்போ நீங்க குடிங்க. எனக்கு வேணாம். நீங்க இப்போ குடிக்கலன்னா நான் கட்டாயப்படுத்தி குடிக்க வைப்பேன். அடடா, நீங்க மொத்தமா குடிச்சிட்டீங்க. சூப்பர். ஏய், ஒரு விஷயம் சொல்லு, இது பாலா இல்ல சரக்கா? யாருக்கு என்ன தெரியும்? ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு சந்தோஷமா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எனக்கு சந்தோஷம் இல்ல. எனக்கும் இல்ல. எனக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு வேற ஒருத்தி மேல லவ் இருந்துச்சுல்ல. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டே இருந்தேன். அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்துல உன் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, நீங்க அழாதீங்க. வேண்டாம், அழாதீங்க. அப்புறம் வேற என்ன பண்றது? என் அழவிடு. எங்க பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க. ஐயோ, என்ன நீங்க எங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடும். அழாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை.
இந்த விடு. இருங்க. ஐயோ அக்கா, ரிஷப் பாத்திர கூடாதே. எங்க இத எடுத்து விடுங்க. ஐயோ சிவபெருமானே, என்னோட பாம்பு தோல், இதை இங்கிருந்து எடுத்தே ஆகணும். நான் வரேங்க. வாவ், சரியான சீன். இதெல்லாம் இருக்கதானே செய்யும். அண்ணா வாண்ண, உங்களையும் அண்ணியும் கீழே சடங்குக்காக கூப்பிட்டாங்க. வாண்ண. நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஹலோ அண்ணி, ரெடி ஆகுறேன்னா ஏன் வெளியில போறீங்க? ரெடி ஆகுறதுக்கு உள்ள போங்க. வாங்க, இன்னைக்கு நான் தான் உங்களை ரெடி பண்ண போறேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணி, நான் உங்களுக்காக ஒரு புது பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அடேங்கப்பா, அன்னைக்கு gift ஆனா அண்ணனுக்கு எதுவுமே இல்லையா? உங்களுக்கும் ஆர்டர் பண்ணுவேனே, கவலைப்படாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிரேஸ்லெட் அன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதுல ஜென்ஸ் மாடல் கூட இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி தரேன். ஓகேவா? சரிங்களா? ஓகே. வாங்க அண்ணி. அக்காக்கு என்கிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் அவங்கள எப்படி பாக்குறது? மா, நீங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விஷயம் ரொம்ப சீரியஸ்மா. அந்த சாரதாவோட எக்ஸ்பியான்சி பேர் என்னமா? அது அந்த மாதவன். அவன் அப்பாவை பத்தி என்ன சொன்னான் தெரியுமா? அப்பாவை யாரோ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஏமா மருமக்களே? சீமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல அத்தை, அவர் இன்னும் வரலல்ல, அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. லலித் இன்னும் வரலையாமா? மா மா, அப்பாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாமா? அப்பா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரா? டோன்ட் வரிமா, நான் இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு எதுக்காக நீ கால் பண்ண? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என் கல்யாணம் நடந்திருக்கு. அப்பா நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலன்னா எப்படி? என்ன பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் விஜயால மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியுமா? அந்த அசுரன் லலிதா நாங்க விட்டுட்டு போன இடத்துல இப்போ இல்லைங்கிற விஷயத்த சாரதா கிட்ட சொல்லணும். நேத்து நீ என்ன சொன்ன? நீ இந்த சாரதாவை காதலிக்கிற, அதனாலதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு தானே சொன்ன? சொல்லு, நீ என்கிட்ட போய் தானே சொன்ன? இல்லன்னா நான் என்னோட உயிரை விட்டுருவேன். வேண்டாம் ரீமா, பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. கண்ணை கீழே போடு. வேண்டாமா, சொன்ன கேளு. தள்ளி போங்க, தள்ளி போங்க. அம்மா தள்ளி போங்க, இல்லன்னா நான் ஷூட் பண்ணிப்பேன். கண்ணை கீழே போடு. ப்ளீஸ். ரிஷப், நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. ரீமா, கிறுக்குத்தனமா பண்ணாத. டிராப் தி கன். எனக்கு கல்யாணம் தான் நடக்கல. இன்னைக்கு கண்டிப்பா கருமாதி நடந்துரும். ரீமா,
அக்கா அண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? இது எல்லாமே உன்னாலதான். ரீமா வேணாம். ரீமா பொறுமையா பேசிக்கலாம். டிராப் த கன். ரிஷப் என்கிட்ட வராத. ரிஷப்பை விட நல்ல பையனா நான் உனக்கு பாக்குறேன். ஐ ப்ராமிஸ் யூ பேபி ப்ளீஸ். ரிஷப் தவிர எனக்கு வேற யாரும் வேணாம். ஐயோ அக்கா சொல்ல கேளு. வேண்டாம் இல்லம்மா. அக்கா ப்ளீஸ் பேபி. இல்ல, நான் அசுரன்களை தேடி அழிக்க வந்திருக்கேன். ஒரு அப்பாவியோட உயிரை போக விட மாட்டேன். ரீமா, சேஷன் நாகினி உன்னை சாக விட மாட்டான். நீ சேஷ நாகினி. உனக்கு ஆயிரக்கணக்கான சக்திகள் இருக்கு. இந்த ஆயிரக்கணக்கான சக்திகள்ல முக்கியமான ஒண்ணு தெரியுமா? நீ நினைச்சனா யார வேணும்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு உரைய வைக்கலாம். ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சூரியன் மேகத்துல மறைஞ்சிருக்கும் போதுதான் உன்னால இந்த சக்தியை பயன்படுத்த முடியும். சூரியன் மேகத்தை தாண்டி வெளியில வந்துட்டா அப்புறம் இந்த சக்தியோட தாக்கமும் கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் யாரும் அப்படியே இருக்க போறதில்லை. அம்மா குண்ணு எங்க போச்சு? அக்கா அக்கா அத கீழ போடு. சொன்ன கேளுமா? வேண்டாம் ப்ளீஸ். கண்ணு குடு. வேண்டாம். சொன்னலையே என்ன விடுங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரத்தனை பண்ணாத. வா போலாம். வாக்கா போலாம். மருமகளே, ஏகப்பட்ட அவசரங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா. வாமா, முதல்ல நாம பூஜையை பண்ணிடலாம். அம்மா நான் போய் இன்ஸ்பெக்டர் விஜயை பார்த்துட்டு வந்துடுறேன். ரிஷப் நானும் வரேன், நில்லு. வாங்க. ரிஷப் போய் இப்ப இன்ஸ்பெக்டர் விஜய பார்த்தானா எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரிஞ்சிருமே. சாரதா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. அந்த லலிதா நம்ம காட்டுல விட்டுட்டு வந்தோம்ல, இப்ப அவன் அந்த இடத்துல இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அக்கா, அந்த ஆள் ஒருவேளை சாகாம உயிரோட வந்துட்டானா நாம மனுஷங்க இல்ல நாகினிங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவானே. வேற யாரும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும். அக்கா சொல்லு. ரிஷப் எப்படியாவது அவர் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு முழு மூச்சா இறங்கிட்டாரு. நம்ம காட்டுக்கு போலாம். காடு முழுக்க தேடி பார்க்கலாம். சாரதாமா, நீ எங்கம்மா போற? வா, முதல்ல சமையல் கட்டுல செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சிடலாம். வாமா.
ஹாய் இன்ஸ்பெக்டர். ஐயோ இல்ல நான் யாருக்கும் கை கொடுக்கறது இல்ல. நான் ரொம்ப ஹைஜீனிக்கான ஆளுங்க. இப்போ எங்க பார்த்தாலும் பெருந்தொற்று வைரஸ்னு சொல்றாங்கல்ல, அதான். Brilliant. Anyway, thanks for coming in such a short notice, sir. Please உள்ள வாங்க. ஆமா. ஐயோ வேணாம். நான் இங்கேயே நிக்கிறேன். நான் கொஞ்சம் எச்சரிக்கையான ஆளு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் இல்ல, ரொம்ப நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேங்க. இவ்வளோ பெரிய வீட்டை சேர்ந்த பெரிய மனுஷங்க கூட காணாம போயிடுவாங்களா? அவங்க வேலையில பிஸியா இருக்கலாம். சரி, அவங்கள கடைசியா நீங்க எங்க பாத்தீங்க? அண்ணன் பசங்க கல்யாணத்துக்காக கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருந்தோம். மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருந்தோம். லாஸ்ட் அவர் அங்கதான் பார்த்தோம். ஸோ யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஒருவேளை சாரதாவா இருக்குமோ? இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. ஒருவேளை அவர் செத்துக்கிட்டு போயிருப்பாரோ? இன்ஸ்பெக்டர், ஸ்டே இன் யோர் ஃப்ரீக்கிங் லிமிட்ஸ், ஓகே? அட எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? காம் டவுன் டைகர். நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏன்பா, இந்த வள்ளியூர்ல உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, ஆனா ஆளை காணோம். அதுவும் இந்த பெருந்தொற்று காலத்துல, அதுவும் நம்ம ஊர்ல எப்ப வேணா லாக்டவுன் போடலாம் அப்படிங்கிற நேரத்துல காணாம போயிருக்காரு. நீங்க இப்படி வளரிட்டே இருக்க போறீங்களா இல்ல வேலை தான் செய்ய போறீங்களா? கண்டிப்பா. அப்போ இதுதான் கோவில். இந்த கோவில்ல தான் அவரை நீங்க கடைசியா பார்த்துருக்கீங்க. கோவிலை சுத்தி நாலா பக்கமும் பெரிய காடு. அப்போ விஷயம் கிளியர். காட்டுல இருந்து தான் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கணும். கமான், லெட்ஸ் கோ. அக்கா, அவங்க எல்லாம் அங்க போறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். அந்த அசுரனை தேடி கண்டுபிடிக்கணும். அக்கா, அடிப்பட்ட லலிதா நாம இங்க தானக்கா விட்டுட்டு போனோம். அந்த ஆளு எப்படிக்கா இங்கிருந்து மாயமாக முடியும்? இப்ப அதை யோசிக்க நேரம் இல்ல. நாம அவனை தேடி ஆகணும். ஐயோ மகேஸ்வரா, கபாலீஸ்வரா, மகாதேவா, உதவி பண்ண. அந்த அசுரன் இருக்கிற இடத்தை எங்களுக்கு காட்டு. ஓம் நம சிவாய. இது அவ்வளவு சாதாரண விஷயமா தெரியல. ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு வேலை செய்யலாம், நீங்களும் தேடுங்க, நாங்களும் ஹலோ, தேடுறோம். நில்லுங்க, கொஞ்சம் பொறுங்க. நான் மொத்த படையோட வந்திருக்கேன். நாங்க இந்த காட்டுல மூளை முடுக்கு விடாம மொத்த இடமும் தேடுறோம். நீங்க வேணா பாருங்க. அவர் இந்த காட்டுல இருந்திருந்தா, யாராவது அவரை காயப்படுத்த முயற்சி பண்ணியிருந்தா, இந்நேரம் அவரை காயப்படுத்திட்டு இங்க இருந்து போயிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. ஆனா ஐ எம் வரிட். பாவம், அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியலையே. இந்த ஸ்பெஷல் டீமுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட இங்க வந்திருக்கேன். சிறப்பு சாட்சிக்கு சிறப்பு விருந்தினர் சுல்தான்.
மகாதேவா, சேஷன் நாகினி உங்க உதவிய கேக்குறேன் இறைவா, உதவி பண்ணுங்க. அந்த அசுரன் இப்போ இருக்கிற இடத்த என்னோட நெற்றிக்கண் பார்வையில காட்டுங்க. செத்துட்டானா இல்ல இன்னும் உயிரோட இருக்கானா? இன்னும் உயிரோட தான் இருக்கான். வேற யாராவது வரதுக்குள்ள இந்த அசுரனோட கதையை நான் முடிச்சே ஆகணும். ஓம் நம சிவாய. அந்த சிவன் தேர்ந்தெடுத்தது உன்னதான். தப்பு செய்யற அசுரர்கள் எல்லாம் அழிச்சு இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்திருக்க.
என்னாச்சு? சுல்தான் இந்த புத மணலை பார்த்து தான் குறைக்கிறான். அப்படின்னா மிஸ்டர் குஜரால் இங்கே தான் இருக்காரு. அப்புறம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இறங்கி அவரை காப்பாற்ற நான் வேண்டியதானே? எப்படிங்க காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் மனுஷனால முடியாது, மிஷினை தான் கொண்டு வரணும். அப்படியே ஒருவேளை அவர் இதுக்குள்ள இருந்தாலும் அவர் இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டாரு, செத்து ஹலோ. போயிருப்பாரு. எங்க அப்பா செத்துலாம் போயிருக்க மாட்டார், சரியா? பாருங்க பாருங்க, அங்கிருந்து பபிள்ஸ் வருது. கண்டிப்பா எங்க அப்பா உள்ளதான் இருக்காரு. நான் தான் இதான் பண்ணும் போல இருக்கு. ரிஷப் நீ என்ன பண்ற? கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தப்பா. மிஷினை உடனே அனுப்பி வைங்க, வேற வழியே இல்லை. நீங்க இதை பிடிச்சுக்கோங்க. நீங்களும் பிடிங்க. ஆ